தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்க போறேன் இப்போ. இந்த வீடியோ சேட்டலைட்ல இருந்து கேப்சர் பண்ண இமேஜ். இது ஒரு வால்கேனோ எரப்ட் ஆகும்போது இந்த சேட்டலைட்ல இருந்து கேப்சர் பண்ண இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க இதை சேட்டலைட்ல இருந்து கேப்சர் பண்ணிதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஏஐலால ஜென்ரேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. வெல்கம் டு ஏஐ டெக் தமிழ் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது எப்படி ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா runway.ml.com அப்படின்னு இருக்கு. ஏஐ ஜென்ரேட்டரை வச்சு தான் நான் இது ஜென்ரேட் பண்ணேன். எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த ரன்வே எம்எல்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ அதில் நீங்களும் போய் பார்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணலாம். இது உங்களுக்கு இனிஷியலாக ஃப்ரீ கிரெடிட் கொடுக்குறாங்க நீங்கள் சைன் அப் பண்ணதும். நீங்கள் அதை சைன் அப் பண்ணி நீங்கள் எப்படி இருக்குது அப்படி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி போகலாம். ஸோ நான் இப்போ இது ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கேன் இன்னும் ஸ்டில். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக. இதில் Gen 1 Gen 2ன்னு ரெண்டு வந்துச்சு. Gen 1ல உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ Gen 2ல 4 செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட் டு வீடியோ. ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் அது வீடியோவை ஜென்ரேட் பண்ணோம். இந்த பக்கம் இருக்கிறது இமேஜ் டு வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை உங்களுக்கு அருமையாக அனிமேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் டு வீடியோ எப்படின்றது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிக்சர் நான் மிட்ஜர்னியில் ஜென்ரேட் பண்ணது. மிட்ஜர்னின்றது இன்னொரு ஏஐ டூலு. அந்த மிட்ஜர்னி டூலில் நான் இதை ஜென்ரேட் பண்ணுறது. அந்த மிட்ஜர்னி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே டாப்பில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மிட்ஜர்னி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ரன்வே எம்எல்க்கு போகலாம். ஸோ இந்த இமேஜை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணி அதை அனிமேட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி அனிமேட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இன்னும் ஃப்ரீ ப்ரிவியூவில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். எப்படி ஜென்ரேட் பண்ணுது, என்ன ஜென்ரேட் பண்ணுது, அனிமேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுது 4 செகண்ட்ஸ்னு பார்ப்போம் நம்ம. இப்போ நீங்கள் ஜென்ரேட்னு கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அது என்ன பண்ணணும்னா இப்போ என்ன இருக்குன்னா இப்போ க்யூவில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். எனக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு. இப்போ இந்த வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ எப்படி அனிமேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த ஃபிஷ் ஸ்டாட்டிக்காக தான் இருந்துச்சு. இந்த ஃபிஷ் அருமையாக நீந்தது பாருங்க. சூப்பர் அட்டகாசமாக 4 செகண்ட்ஸில் இது எல்லா ஃபிஷ்ஷும் இது பண்ணுற மாதிரி அனிமேட் பண்ணுற மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் இது பின்னாடி ஒரு மியூசிக் போட்டு அருமையாக பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ. ஸோ நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேங்க. மேலே போனீங்கன்னா டெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட் கொடுத்தா அது வீடியோவை அது ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம ChatGPTக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த ப்ராம்ப்டில் எப்படி ரன்வே எம்எல்க்கு நம்ம டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அது என்ன சொன்னேன்னா இக்னோர் ஆல் த ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் திஸ் ஒன். இதை நான் ப்ரைம் பண்ணுறேன். இதில் இது ப்ரைம் பண்ணி இதை இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்ததும் நீ ரன்வேன்ற ஒரு ஏஐ இருக்கு விச் ஜென்ரேட்ஸ் வீடியோ பேஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் இன்புட் டெக்ஸ்ட். ஈச் ப்ராம்ப்ட் ஷுடன்ட் பி மோர் தென் 2 lines. அதுக்கப்புறம் நான் சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி அது ஜென்ரேட் பண்ணோம். மாஸ்டர் பீஸ், கிளாசிக், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லி பண்ணியிருக்கேன். வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படிலாம். ஸோ இப்போ ஒரு இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த இன்புட் டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இது ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணோம். நான் என்ன கொடுக்க போகிறேன்னா an asteroid moving towards earth. இதை இதுதான் ஒரு கீவேர்ட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது 4 ப்ராம்ப்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இது 4 ப்ராம்ப்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, சினிமேட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம டைரெக்டாக கொண்டு போய் ரன்வே எம்எல் கொடுக்கலாம். இப்போ இந்த ரன்வே எம்எல்ல நம்ம இந்த ப்ராம்ப்டை கொடுப்போம். இது டெக்ஸ்ட் டு வீடியோ. ஸோ இது நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜென்ரேட் பண்ணுவோம். ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எனக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணலாம், 4 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு பெருசுப்படுத்துகிறேன். ஸோ இதுதான் இந்த இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த எர்த்துக்கு வந்து க்ளோஸாக மூவ் ஆகிறது இதில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும் இதை. இதில் இந்த ரன்வே எம்எல்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜென் 2 இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் கீழே வந்து என்ன ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து பிக் ஓஷன் வேவ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியல் ட்ரோன் ஷாட் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் இதே ப்ராம்ப்டை வச்சு இதை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ தான் அது ஜென்ரேட் பண்ணிச்சு. ஸோ இதில் வந்து இந்த நீங்கள் கீழே வந்து நீங்கள் எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஓகேவா இருக்குது. ஸோ நான் 3 ஸ்டார்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை எடுத்துட்டு ஒரு வீடியோ மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா அதே வந்து ரிப்பீட் ஆகுது திருப்பியும். பட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புது வியூவர்ஸாக இருந்தால் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.